Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமான அப்டேட். வீடியோ முழுமையாக பாருங்கள், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் நிச்சயமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ 3 முக்கியமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் ஒரு 10,000 வேகன்சி கிட்டே கொடுக்கப்பட்டிருக்கு, நல்ல சேலரி பேவோட. இது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும். ஒரு ஆஸ்பிரண்ட் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க, ஒரு போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் ஆகும் போது ஒரு எக்ஸாம் மேலே ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டே இருப்பாங்க. அது 6 மாதம், 1 வருஷம், 4, 5, 7 வருஷம் கூட ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணங்களால் என்னால் அந்த எக்ஸாமை ரீச் பண்ண முடியல. சிலபஸ் மாற்றிட்டாங்க, சிலபஸ் டஃப்பாக இருக்குது, இல்லை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, மெடிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஏதோ ஒரு காரணம், ஏஜ் பார் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பல காரணங்களால் அந்த எக்ஸாம் உங்களால் கிராக் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்ற விஷயம் மைண்டு சுற்றிக்கிட்டே இருக்கும், மனசும் அதை விட்டு வெளியே வராது. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது, நாம் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் எல்லாமே ஓகே தான். அதை தாண்டி வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்குது. அந்த வாய்ப்புகள் நம்ம பார்க்காமலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸா எனக்கு கஷ்டம் வராது, இது ஆர்ஆர்பியா எனக்கு சயின்ஸ் வராது, எஸ்எஸ்சியா இங்கிலீஷ் வராது, பேங்கிங்கா மேக்ஸ் வராது, இந்த மைண்ட் செட்டில் இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, என்னால் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. இது எல்லாமே நிறைய ஜாப்ஸ் இருக்குது, நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க, நிறைய போஸ்ட் இருக்குது, எல்லாமே நல்ல சேலரி, நல்ல பே கொடுக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு நம்ம வந்து வரலாம். நிறைய பேர் இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பக்கம் எட்டி கூட பார்க்குறது கிடையாது. காரணம் சொல்கிற விஷயங்கள், எனக்கு லாங்குவேஜ் வராது, நான் தமிழ் மீடியம், டஃப்பாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லாங்குவேஜ் ஒரு தடையே கிடையாதுங்க. முயற்சி பண்ணால் எல்லாமே பண்ண முடியும். ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குன்னா தமிழ் மீடியம் படித்து ப்ரிலிம்ஸ் இங்கிலீஷில் எழுதி, மெயின்ஸ் தமிழில் பண்ணி, இன்டர்வியூ தமிழில் பண்ணி போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. இதுக்கு ஒரு அகாடமியோ மற்ற எந்த விஷயமும் சோர்ஸ் கிடையாது. தனிநபர் என்ன முயற்சி பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வாங்கியிருக்காங்கன்னா எல்லாராலையும் அது பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் சோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இப்போது நம்ம சேனலில் டிஎன்பிசி, யூபிஎஸ்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். காரணம், எனக்கு அது நல்லா வரும், நான் டீச் பண்ணுறேன், நீங்கள் பார்க்குறீங்க. இது தவிர்த்து ஆர்ஆர்பியா சேனல்ஸ் இருக்குது, எஸ்எஸ்சியா இருக்குது, பேங்கிங்கா தமிழில் இருக்குது. செக் பண்ணுங்கள். சோர்ஸ் இன்றைக்கி நாளில் கிடைக்காமலாம் கிடையாது. ஏகப்பட்ட சோர்ஸு கூகுள், டெலகிராம், யூடியூப்பில் எல்லாமே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், என்ன இருக்குது, என்ன பே கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட்டு, என்ன எஜுகேஷன் லிமிட்டு எல்லாம் பார்த்துட்டு என்னால் பண்ண முடியுமா ட்ரை பண்ணுங்கள். 1 வருஷம் 1.5 வருஷம் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறதை விட வர எக்ஸாம்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் குரூப் 1 வந்தால் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் குரூப் 2 வருது. அது வருமா வராதா டவுட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல மற்ற எக்ஸாம்ஸ்க்கும் ஒரு முயற்சி பண்ணலாம். எல்லாமே படிப்பு தான், எல்லாமே ஜாப்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ரைட், பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, ஸோ ரயில்வேஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது ஜூலை 30 ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 29 கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் இருக்குது. டீட்டெயிலாக பொறுமையாக படித்து பாருங்கள். இல்லை ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணோமா, எல்லா யூடியூப்லேயும் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாக பாருங்கள். கொடுத்துருக்க வேகன்சி பாருங்கள், கிட்டத்தட்ட 8000 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த 8000 வேகன்சிக்கு என்ன வந்து பண்ண முடியும், பே கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் பே 44,000, லெவல் 6க்கு 35,000 கொடுக்கப்பட்டிருக்கு. ஏஜ் லிமிட் 18 to 36 வரைக்கும் இருக்குது. இப்போ ஒரு சில எக்ஸாம்லாம் நீங்கள் 32லே முடிச்சு போயிடும், 35லே முடிச்சு போயிடும். பட் இங்கே 36 வரைக்கும் இருக்கிறதுனால நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ ஜென்ரல் கேட்டகரி யூபிஎஸ்சி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, 32க்கு அப்புறம் எக்ஸாம் நீங்கள் எழுத முடியாது இல்லையா. பட் இங்கே 36 வரை இருக்கிறதுனால அடுத்த 4 வருஷம் இருக்கா, இந்த 4 வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நல்ல போஸ்ட், நல்ல பே தான். ஓகே, ஸோ ஏஜ் லிமிட் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கெமிக்கல் சூப்பர்வைசர் ஆர்என்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 18 to 33 கொடுத்துருக்காங்க. அண்ட் சில ஏஜுக்கு 36 வரைக்கும் இருக்குது. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்றதை டீட்டெயிலாக ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா சிலபஸ் செக் பண்ணுங்கள். என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்ன வேகன்சி இருக்குது, என்னால் இதை படிக்க முடியுமா, எக்ஸாம் எப்போ கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ இந்த எக்ஸாமுக்கு மெக்கானிக்கல் படித்தா எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, இந்த டிகிரியில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும், எலிஜிபிள் ஆகிட்டிங்களா, இந்த பேப்பருக்கு என்னால் என்ன பண்ண முடியும், ப்ரீவியஸ் இயர் எப்படி கேட்டிருக்காங்க, என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நான் சொல்கிறேன், நம்ம எதுவுமே ட்ரை பண்ணாமல் ஆர்ஆர்பியா இது நார்த் இந்தியா மட்டும் தான்ப்பா எனக்கு வந்து வேணாம், எஸ்எஸ்சியா ஐயே எனக்கு தேவையில்லை இப்படி சொல்கிறத விட முழுமையாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிச்சயமாக நான் முழு நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்து வீடியோ வந்து போடுறேன். இது ஒரு அறிவிப்புக்காக மட்டும்தான், எல்லாருமே இதை பார்த்துக்குவோங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், எஸ்எஸ்சி கொடுத்துருக்காங்க, ஸ்டெனோகிராஃபர் சிஎன்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலை 26 இங்கே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 17. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். இதில் கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சி 2006 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க 7800 கிட்ட பார்த்தோம், 2000 கிட்ட பார்த்தோம், ஒரு 10,000 வேகன்சி கிட்ட இருக்கா. இந்த 2 எக்ஸாம்லேயும் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது. இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ண தான் செய்கிறாங்க, இதுக்கும் நிறைய பேர் கோர்ஸ் போடுறாங்க, நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நாமளும் ஏன் வந்து பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட்,
ஸோ ஸ்டெனோகிராஃபர் ஏஜ் பாருங்கள் 18 to 30 கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ளே இருக்கீங்களா? மற்ற எக்ஸாம் பண்ண முடியலையா? கஷ்டமாக இருக்கா? இது செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எஸ்எஸ்சி பண்ண முடியுமா? எஸ், தாராளமாக நீங்கள் பண்ணலாம். என்ன விஷயம்னா எஸ்எஸ்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த எஸ்எஸ்சி வரும்போது இதுக்கும் அதுக்கும் நிறைய விஷயங்கள் சிமிலராக வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அடுத்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான சிலபஸ் நான் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கேன். இப்போ எஸ்சி எஸ்டி இருக்குது அப்படின்னா இங்கே 30 வந்திருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு 35 வரைக்கும், ஓபிசிக்கு 33, பிடபிள்யூடி அன்ரிசர்வ்டுக்கு 40 வரைக்கும் பண்ண முடியும், ஓபிசி பிடபிள்யூடி 43 வரைக்கும் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் என்னென்ன விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன சிலபஸ் இருக்குது, டீட்டெயிலாக முதல்ல செக் பண்ணுங்கள். செக் பண்ணாமல் எதுக்குமே நம்ம முடிவுக்கு வந்து வர வேண்டாம். இந்த எக்ஸாம் எனக்கு வந்து வேண்டாம், இது எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்து வர வேண்டாம். நீங்கள் தான் வந்து தேடி போகணும். நமக்கு என்ன விஷயம் வேணுமோ நாம தான் தேடணும், நாம தான் அலையணும். எல்லாமே நம்ம கையில் அப்படியே வந்து வந்துடாது. ஒரு விஷயங்கள் எங்கேயோ வந்துருக்கலாம். இப்போது டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்னால் பண்ண முடியலன்னு பேங்கிங் கிளியர் பண்ணி போயிட்டு நல்ல சாலிட்டு நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க? இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே இருக்கீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்னால் பண்ண முடியலன்னு பேங்கிங்கில் கிளியர் பண்ணி எக்ஸாம்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் முயற்சி பண்ணவ தான் பண்ண முடிஞ்சது. எதுவுமே கஷ்டம் அப்படின்னு இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்தது நபார்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்கிங் செக்டரில் இந்த இடத்துல மொத்தம் வேகன்சி ஒரு 102 கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நல்ல வேகன்சி தான், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் என்ன விஷயங்கள் இருக்குது? மேக்ஸ் இருக்கா, சயின்ஸ் இருக்கா, என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட் இருக்குது, ஒன்றும் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே சேனல்ஸ் அவைலபிளாக இருக்குங்க, இல்லாமலாம் வந்து கிடையாது. இன்றைக்கி இருக்க யூடியூப், டெலகிராம், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எதனா தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் மேலோட்டமாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. செக் பண்ணுங்கள், அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்க, ரைட், வெயிட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 2 2022 எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு 24 போஸ்டிங்கே கொடுத்தாங்க. 2 வருஷம் வெயிட் பண்ணி தான் போஸ்டிங் வாங்கினாங்க. அதை வாங்கினவங்களுக்கு ஓகே, வாங்காதவங்களுக்கு 2 வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு ரொம்பலாம் ஃபீல் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சு சூசைட் அட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு நம்ம வந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், வாய்ப்புகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நாம் தான் தேடி போகணும். ஒரு இடத்துல நம்ம முயற்சி பண்ணுறோம், எல்லாமே நல்ல விஷயந்தான், ஆசைப்படுறது கிடைக்கலன்றது ஓகே. பட் அதை தாண்டி அதை விட பெருசாக எதனா வந்து கிடைக்கலாம். ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லைன்றப்ப அதை விட தாண்டி ஏதோ கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லாமே காரணங்களுக்காக தான். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ரயில்வே எக்ஸாம் இருக்குது, பேங்கிங் இருக்குது, எஸ்எஸ்சி இருக்குது, யூபிஎஸ்சி இருக்குது, என்ன ட்ரை பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் தாண்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாடு எடுத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க, டெக்னிக்கல் எக்ஸாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம் நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், இது ஜூலை 26 வந்திருக்கு, ரைட்டா? இது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல என்னென்ன பேப்பருக்கு நீங்கள் எலிஜிபிள், டிகிரி என்ன நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் டிஎன்பிசி குரூப் 2 படிக்கிறீங்க, குரூப் 1 படிக்கிறீங்க, என்ன படிச்சிருப்பீங்க? ஜிஎஸ் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்களா? தமிழ் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்களா? இதுக்கும் அதே தாங்க. 2 பேப்பர் இருக்குது. ஒரு பேப்பரில் குரூப் 1 படித்த சிலபஸ், குரூப் 2 படித்த சிலபஸ். ஒரு பேப்பர் டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்திருக்க போது, கெமிஸ்ட்ரியோ, சிவில் இன்ஜினியரிங்கோ, கம்ப்யூட்டரோ, சிஎஸ்சியோ, டைரி எல்லாமே இருக்கா? நீங்கள் என்ன சிலபஸ் முடிச்சிருக்கீங்க, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, செக் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாமே ஒன்று தான், நீங்கள் படித்த பேப்பர் தான் வந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து முடிச்சிருக்கீங்க, பிஜி வந்து கவர் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஜியாலஜி வந்து முடிச்சிருக்கீங்களா? எஸ், ஜிஎஸ் காமனாக வந்திருக்கு, படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. ஜியாலஜி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கு என்ன படிக்கணும்? சிலபஸ் எடுத்து பாருங்கள். படிக்க முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே ட்ரை பண்ணாமல் நம்ம விட வேண்டாம். எனக்கு குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 இதை வந்து எல்லாரும் பண்ணுற விஷயங்களாக வந்திருக்கும். பட் ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் சம்மந்தப்பட்ட நபர் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போது ஜியாலஜிக்கு மொத்தமாக 5 வேகன்சி கிட்ட தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன விஷயம், அந்த 5 வேகன்சிக்கு போட்டி அங்கே கம்மியாக தான் வந்திருக்கும். அந்த போட்டி நீங்களும் வந்து உருவாக்கலாம். லட்சக்கணக்கான மக்கள் இப்போ குரூப் 2 எக்ஸாமில் கிட்டத்தட்ட 8 lakh மக்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. குரூப் 4க்கு 19 lakh கிட்ட வந்து பண்ணாங்க. இதில் ஒரு ஆளாக போட்டி போகிறத விட இங்கே என்ன வேகன்சி இருக்குது, கம்மியாக போட்டி போடுறாங்களோ அங்கே போய் போட்டி போட்டு பாருங்கள், நிச்சயமாக வந்து கிடைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லா எக்ஸாம்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே முயற்சி பண்ணுங்கள். முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாம தான் அதை முயற்சி பண்ணி தேடி போகணும். எல்லா நோட்டிஃபிகேஷன் டெலகிராமில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து வேணும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிச்சயமாக நான் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.